தோற்றம். சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி காலங்கள் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்த காலகட்டம். கர்நாடக மன்னர் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி தமிழகத்தை தழுவிக்கொண்டிருந்த காலம். தெலுங்கர்களான நாயக்க மன்னர்கள் மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். இவர்களின் ஆட்சி 1529 முதல் 1736 வரை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தனர். விஸ்வநாத நாயக்கர் முதல் மன்னராக அமர்ந்தார். இவருடைய ஆட்சியில்தான் பாண்டிய நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பாளையமும் ஒருவரால் ஆளப்பட்டது. இப்படி வந்தவர்கள்தான் பாளையக்காரர்கள். இவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியை குறுநில மன்னர்கள் போல ஆண்டனர். காலப்போக்கில் நாயக்க மன்னர்களின் ஆட்சி பலவீனமடைய பாளையத்தார்களே தங்கள் பகுதியை ஆண்டு வந்தார்கள். நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் மதுரை, திருச்சி, கொங்கு நாடு பகுதிகளை தெலுங்கர்கள் ஆண்டனர். திருநெல்வேலி பகுதிகளை தமிழர்கள் ஆண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோவிலுக்கு வடமேற்கில் ஆவுடையார்குடம் எனப்பட்ட நெற்கட்டும் செவ்வல் என்றொரு பாளையத்தை 9வது பாளையக்காரன் சித்திரபுத்திர தேவர் என்பவர் ஆண்டு வந்தார். அவர் ஆண்ட காலம் 1663 முதல் 1726 வரை சுமார் 63 ஆண்டுகள் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வந்தார். செவ்வல் மக்கள் சித்திரபுத்திர தேவரை தெய்வமாக மதித்து போற்றி வந்தனர். அவரும் ஜாதி மதம் பார்க்காமல் மக்களுக்கு வேண்டியதை செய்து வந்தார். அவரின் மனைவி சிவஞான நாச்சியார் அற்புதமான வீர தம்பதிகளுக்கு 1/9/1715 வீர மகன் பிறந்தான். அவனுக்கு பெற்றோர் இட்ட பெயர் காத்தப்ப பூலித்தேவன். பூலித்தேவரின் பிறப்பால் நெற்கட்டும் செவ்வல் பாளைய மக்கள் மிகவும் மகிழ்ந்தனர். பிள்ளை எழுந்து நடக்க ஆரம்பித்தான். 3 வயதிலேயே கம்பீரமாய் நடந்தான். தாயும் தாதி பெண்களும் அவனுக்கு முன்னோர்களின் வீரக்கதைகளை ஊட்டி வளர்த்தனர். மேலும் தெய்வ நம்பிக்கையும் விதைத்தனர். 6 வயதான போது முறைப்படியான கல்வியை அவனுக்கு ஊட்ட விரும்பி இளஞ்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரை ஆசிரியராக நியமித்தனர். நல்லாசிரியரான பிள்ளை பூலித்தேவனுக்கு தமிழ் இலக்கண இலக்கியங்களை நன்கு கற்றுக் கொடுத்தார். இலக்கண இலக்கியங்களை பழுதர கற்ற தேவன் செய்யுள் இயற்றும் திறமையை பெற்றார். தன் மாணவன் செய்யுள் இயற்றும் ஆற்றலை கண்டு வியந்தார் அந்த ஆசிரியர். 6 ஆண்டு ஏட்டுக்கல்வியை கற்ற பூலித்தேவனுக்கு போர்க்கலை பயிற்சியை அளித்தனர். அப்போது அவரின் வயது 12. கடுமையான பயிற்சி. தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் போர்க்கலை பயிற்சி அளித்தனர். படைகளின் முக்கிய நபர்கள், திறமையானவர்கள் அவருக்கு பயிற்சி அளித்தனர். குதிரை ஏற்றம், அம்பு எய்தல், வல்லையம் எய்தல், சுருள்பட்டா சுழற்றுதல், யானை ஏற்றம், மல்யுத்தம், வேல் எய்தல், சிலம்ப பயிற்சி, கவன் எறிதல் என போர்க்கலை பயிற்சிகள் அவனுக்கு வழங்கப்பட்டது. 12 வயது சிறுவனாய் இருந்தாலும் போர்க்கலை பயிற்சியை மிகவும் ஆர்வமாய் கற்க ஆரம்பித்தார். தங்கள் மகனை அரசனாக்க முடிவு செய்தனர் பெற்றோர். 1726 ஆண்டு பூலித்தேவன் அரசனாக்கப்பட்டான். ஆம், 12 வயதில் அரசன். மக்களும் அதை ஏற்றுக்கொண்டனர், மகிழ்ந்தனர். சில வருடங்கள் சென்றன. பிள்ளை காலை பருவத்தை அடைந்து விட்டான் என்பதை உணர்ந்த பெற்றோர் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அவருடைய மாமன் மகள் கயல்கண்ணி என்கிற சிலம்ப நாச்சியார் அழகானவர், அதே நேரத்தில் போர்க்கலை பயிற்சியும் பெற்றவள், தைரியமான பெண். அவரின் சகோதரன் சவுனத்தேவர் பூலித்தேவனின் நெருங்கிய நண்பன், போரில் திறமையானவன். திருமணம் விமர்சையாக நடந்தது. மகிழ்ச்சியான அவர்களின் வாழ்க்கையில் 2 ஆண்களும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. கோமதி முத்துத்தலவச்சி, சித்திரபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன் என குழந்தைகளுக்கு பெயரிட்டனர். 1733 ஆண்டு சிவகிரி பாளையக்காரன் இளவந்தூர் ஈராட்சி பாளையங்களோடு எல்லை பிரச்சனையில் தேவையில்லாமல் ஈடுபட்டு சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருந்தார். எல்லை பிரச்சனையை தீர்த்து வைக்க பூலித்தேவன் எல்லைக்கு சென்றார். இந்த நிலையில் சிவகிரி பாளையக்காரன் 3000 படை வீரர்களோடு நெற்கட்டான் செவ்வல் பாளையத்துக்குள் நுழைந்து ஏராளமான கால்நடைகளை கடத்திச் சென்றான். இதை ஒற்றர் மூலம் கேள்விப்பட்ட பூலித்தேவன் உடனே சவுனத்தேவருக்கு ஆள் அனுப்பி சிவகிரி பாளையக்காரன் கடத்தி சென்ற கால்நடைகளை மீட்டு வரும்படி கேட்டுக்கொண்டார். உத்தரவை கேட்ட அடுத்த நொடி சவணத்தேவர் தன்னோடு சிறிய படையோடு சிவகிரி பாளையத்தை நோக்கி சென்றார். இடைவளையில் 2 படைகளுக்கும் போர் நடந்தது. எல்லை பிரச்சனையை பேசி முடித்துவிட்டு திரும்பிய பூலித்தேவனின் படை சிவகிரி பாளையத்தாரோடு போரிட்டு அத்தனை கால்நடைகளையும் மீட்டு கொண்டு வந்தது. சவணத்தேவரோ சிவகிரி பாளையத்தாரின் படையை துரத்தி கொண்டே சென்று
அப்பாளையத்தின் எல்லையை மீறி கூடலூர் வரை செல்ல அப்பாளையப்படையின் பெருக்கத்தால் அவரின் ஒரு கால் வெட்டப்பட்டது. தன் ஒரு காலை இழந்தார். அதை பற்றியும் பொருட்படுத்தாமல் ஒற்றை காலுடன் எதிரிகளோடு போராடினார். இறுதியில் அவரின் உயிர் போனது. ஆம், சவணத்தேவர் வீர மரணமடைந்தார். தனி ஒருவராக எதிரிகள் பலரை வெட்டி கொன்ற சவணத்தேவரின் வீர மரணம் பூலித்தேவருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. தனது வீர தளபதியான அவருக்கு வீரக்கல் நட்டு பெருமைப்பட்டார். இன்றும் கூடலூரில் அந்த வீரக்கல் இருக்கின்றது. வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.